ஹெலிகாப்டரில் சிதம்பரத்துக்கு போகிறோம் தேர்தல் பிரச்சாரத்துக்கு. நான், அம்மா அப்பா போகிறாங்க, நான் இருந்தேன். 2014 நாடாளுமன்ற தேர்தல் இல்லையா சார்? இல்லை, நான் 2009 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிரச்சாரத்துக்கு போனப்போ, அது ஒரு ரஷ்யன் குரூ, அந்த பைலட்டு. அவங்களுக்கு கொடுத்த மேப்புக்கும் நாங்கள் போய் இறங்க வேண்டிய இடத்துக்கான அந்த லேட்டிடியூட் லாஞ்சிடியூடில் வந்து ஏதோ மிஸ்மேட்ச் ஆகிடுச்சு. நாங்கள்லாம் அந்த ஹெலிகாப்டரில் இருக்கிறோம், அவர் வந்து இறக்க மாட்டேங்கிறாரு. அதாவது கீழே எங்களுக்கு தெரியுது, அந்த கீழே தெரியுது நாளெலாம் நிற்கிறாங்க அப்படின்னு. யூனிவர்சிட்டியில் நினைக்கிறேன், அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் போய் இறங்கணும்னு நினைக்கிறேன். இவங்க கீழே அவங்கெல்லாம் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஹெலிகாப்டர் இறங்கணும், இந்த பைலட் இறக்க மாட்டேங்கிறாரு. திரும்ப நான் வந்து கடலூருக்கு தான் போவேன், அடுத்த டெஸ்டினேஷன் கடலூர் தான் அப்படிங்கிறாரு. இவங்க வந்து நாங்களாம் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கோம், என்ன நடக்குமோ அப்படின்னு. அம்மாவே அமைதியாக உட்காந்துருக்காங்க. இவங்க தான் அந்த ஒரு பதற்றமாக, ஏன்னா அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா ஏதோ சம்திங் ராங் அப்படின்னு நினச்சிட்டு அந்த 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 உயிர் கொடுக்குற உயிர் காப்பான் தோழங்கிற மாதிரி அவங்க வந்து அந்த இவங்களை ப்ரொடெக்ட் பண்ணணுமே, ஹெலிகாப்டர் பத்திரமா போய் இறங்கணுமே அப்படின்னு இவங்க அடைஞ்ச பதற்றத்தை நான் கூர்ந்து கவனிச்சிட்டு இருந்தேன். என்ன ஒரு கன்சர்ன் அப்படின்னு. அது மாதிரி யார் என்ன சொன்னாலும் சரி, புரட்சி தலைவி அம்மா மேலே மிகுந்த பற்றும் ரொம்ப அன்பும் கொண்டு அவங்க விளங்குனாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் பக்கத்துலேருந்து அதை பார்த்துருக்கீங்க? நான் பார்த்துருக்கேன், நிறைய 2-3 இன்சிடென்ட்ஸை நான் பார்த்துருக்கேன்.